அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் மார்ச் 10ஆம் தேதி முதல் நேர்காணல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்டறியலாம். செலினா, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் தேர்தல் பணிகளை முன்னெடுத்து விரைவாக செய்து வருகிறது. அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவதற்கான விருப்ப மனு என்பது இன்றுடன் பெறப்பட்டு நிறைவு பெற்றிருந்தது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவதற்காக விருப்ப மனு வழங்கியவர்களுக்கான நேர்காணல் என்பது வரும் 10ஆம் தேதி காலை 9 மணி அளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேர்காணல் நடைபெற இருப்பதாக தற்பொழுது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த நேர்காணலின் போது அந்தந்த நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள் மட்டுமே நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், வேட்புமனு அளித்தவர்கள் தங்களுக்கான ஆதரவாளர்களையோ அல்லது பரிந்துரைகளையோ எடுத்து வரக்கூடாது என்றும், அதே போல அவர்களையெல்லாம் நேர்காணலுக்கு கண்டிப்பாக அனுமதிக்க இயலாது என்றும் தற்பொழுது திமுக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்புவதற்காக தலைமை கழகத்திடம் விண்ணப்பத்தை தந்திருக்கக்கூடிய குறிப்பாக விருப்ப மனு அளித்திருக்கக்கூடியவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி காலை 9 மணி அளவில் இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருப்பதாக திமுக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மொத்தமாக 2894 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அனைவரும் இந்த நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த நேர்காணல் நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். செலினா, விவரங்களுக்கு நன்றி.